ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் கிளம்புறப்போ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே மயிலோடைய வீட்டில் இருந்து அவங்களுடைய அப்பா அம்மா வந்ததுக்கப்புறமா கோமதி அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே புரியலை அப்படின்னு மயிலோடைய அப்பா சொல்லும்போது, உங்கள் பொண்ணு எத்தனாவது படிச்சிருக்கா, உங்கள் பொண்ணு சரவணனை விட 2 வயசு சின்னவா கிடையாது, 2 வயசு பெரியவா அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொன்ன உடனே மயிலோடைய அம்மா இருந்துக்கிட்டு நகையில் கையை வச்சு காட்டுறாங்க. மயிலுக்கு செய்கையிலே நகை விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெயில் சொல்கிறாங்க அவங்களுடைய அம்மா கிட்ட, என்ன சம்மதி இதுக்கா இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு. அடாடாடா, இது என்ன இவ்வளோ பெரிய சாதாரணமான விஷயமா, இதுக்கா எப்படி ரியாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியல. பாருமா எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு குழலி சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க இது ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி சாதாரணமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், பொய்யிலே ஊறி கிடக்கிற உங்களுக்கு வேணா இது சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு ஈயரம்புக்கு கூட என் பையன் துரோகம் பண்ணாதவன், ஒரு சின்ன வார்த்தைக்கு கூட அவள் எப்பயுமே பொய் சொன்னது கிடையாது. அப்படி இருக்கிற பையனுக்கு இப்படி ஒரு பொய்க்கார குடும்பத்திலிருந்து ஒரு பொய்யானவளை என் பையனுக்கு கட்டி வச்சா அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், என் பையனுடைய வாழ்க்கையை இவளால் நாசமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க கோமதி. சம்மதி இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேற எப்படி பேசுவாங்க, நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களுக்கு மாலை போட்டு மரியாதை செய்வாங்களா அப்படின்னு குழலி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களெல்லாம் அங்கே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கதே ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குழலி பேசிகிட்டே இருக்காங்க. சம்மந்தி என்ன இது, எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பேச சொல்கிறீங்க, அதான் நாங்கள் இங்கே பேசுகிறோம்ல, அவர்கிட்ட என்ன பேசுறதுக்கு. ஏற்கனவே என் பையன் சொன்ன மாதிரி அவர் அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது, அவர் மட்டும் வாயை திறந்தாருன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிங்க வாய் கூசாமல் இவ்வளோ போய் உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டு எல்லாருமே மயிலோடைய அப்பா அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம நீனாக்கும் ராஜுக்கும் இந்த விஷயம் தெரியும், நகையோட விஷயம். ஸோ வீட்டில் மட்டும்தான் இன்னும் அவங்க சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் இவங்க இதை வச்சு ஒரு புது ட்ராமா பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக அது முடியாது. ஏன்னா மயிலும் ராஜையும் விஷயத்த சொல்லிடுவாங்க, அப்புறம் அதுக்கும் அவங்க ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் நிற்க முடியும். ஸோ அதனால் அதை பற்றி வாயே திறக்காமல் அமைதியாயிடுறாங்க. இதோட இந்த விஷயம் நின்று இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷம்தான் படணும், இன்னும் நம்ம சொல்லி வச்சுருக்கிற போயெல்லாம் வெளியில் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே அமைதியாகிட்டு அதுக்கப்புறம் என்ன சம்மதி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் பாண்டியன், என்ன இவங்ககிட்ட இன்னும் பேசிட்டு பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எந்திரிச்சு நிற்கிறாரு. பேசின வரைக்கும் போதும், கிளப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம கொள்ளையிலுமே கூட. ஆமாம் சம்மதி போதும், இனிமேல் உங்களை சம்மந்தின்னு கூப்பிடக்கூடாது, எனக்கு தகுதியே கிடையாது. உங்களை போய் இவ்வளோ நாளாக வாய நிறைய சம்மந்தி அப்படின்னு சொன்னால் பார்த்தியா, என்ன எதெல்லாம் அடிக்கணும்னு எனக்கே தெரியல அப்படின்னு. அப்பா என்னப்பா நீங்கள் இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுகிறீங்க, நீங்கள் என்னப்பா தப்பு பண்ணீங்க இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு. இங்கே பாருங்கள், மரியாதை கெட்டுடும், இதுக்கு மேலே எங்கே நின்றுட்டு இருந்தீங்களா, எங்கள் அப்பா உங்களை பார்க்க குற்ற உணர்ச்சியில் ரொம்ப தவிச்சிக்கிட்டே இருக்காரு, முதல்ல அங்கே போன கூட்டிகிட்டு இங்கிறது போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரவணன் இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியிடமே இருந்துக்கிட்டு, அதான் என் பையன் சொல்லிட்டான்ல, எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணு செஞ்ச வரைக்கும் போதும், நீங்களும் உங்கள் குடும்பமும் பண்ண வரைக்கும் எங்களுக்கு போதும், முதல்ல உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே மயிலோடைய அப்பா அம்மா ரொம்ப பயங்கர அதிர்ச்சியில் ஆகுறாங்க. சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் பேசுறதுக்கு உங்களுக்கு வார்த்தைகளே கிடையாது, கூட்டிகிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அதுக்கப்புறம் பாண்டியன் எல்லாருமே சொல்கிறாங்க. அதான் சொல்லியாச்சுல கூட்டிகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ராஜு மீனாவும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரடி, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு யாருன்னா அத்தை சொத்தன்னு வந்தீங்கன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் அமைதியாக நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருங்க. முடிஞ்சால் என் பையனை ஏமாத்தின அவளை 4 கேள்வி நறுக்குன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு அவளுக்கு நியாயம் கேட்டுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு மட்டும் வந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், உங்களையும் தொலைச்சிடுவேன். இந்த அத்தை வாயை முடிக்கிட்டு எது பண்ணாலும் அமைதியாக இருக்கா அப்படின்னு சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. என் பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நான் பத்திரக்காளியாகவும் மாற தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கோவப்பட்டு ராஜுக்கிட்டையும் மீனாக்கிட்டே பேசின உடனே அவங்க அடுத்த வார்த்தை எதுவுமே பேசாமல் அமைதியாயிடுறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாயிரு ராஜு அப்படின்னு கதிரும் சொல்லிடுறாங்க. அம்மாவோட கோவத்துக்கு ஆடாடா, அம்மாவை நீ இவ்வளோ நாளாக சாதாரணமாக தான் பார்த்துட்டு இருந்தேன், அம்மா சொன்ன மாதிரி அவங்க உண்மையிலே கோவப்பட்டாங்களா, நீ தாங்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அமைதியாயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாது சம்மதி அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வாக்குவாதம் பண்ணி மயிலை இங்கே இருக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. நாங்கள் வேணாம் காலை விழுந்து மன்னிப்பு கூட கேட்குறோம், ஏதோ எங்கள் போதாத காலம் தப்பு பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே கேட்குற மாதிரி கிடையாது. இங்கே பாண்டியனோட வீட்டில் இருந்து ஒரு வார்த்தை கூட இதுக்கு எப்போ பேசக்கூடாது, கூட்டிகிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நையில் அழுதுகிட்டே நின்று எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. வீட்டை விட்டு என்ன யாரும் வெளியில் அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒருத்தியோட இனி இந்த வீட்டில் என் பையன் வாழ மாட்டான், நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு
வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. அவங்க வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டை மயிலை அழுதுகிட்டே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என் பொண்ணோடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மயிலுமே வந்து எல்லாம் உன்னாலதாம்மா, நீ சொன்ன பொய்யினால தான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க மேலே பழிய போட்டுக்கிட்டு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து எல்லாருமே இவங்களோட வீட்டில் உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இதுக்கப்புறம் இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு எதுக்கு அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நாமளும் இங்கே இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே கடைசாவி எடுத்துகிட்டு கடைக்கு கிளம்பிடுறாரு. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எங்கே போகிறீங்க அப்படின்னு. என்ன கடைக்கு தான் அப்படின்னு. என்னங்க காலையில் தான் கடை போய் திறக்கணுமான்னு சொன்னீங்க, இப்போ போய் கடைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் பின்ன எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இதுக்கப்புறம் யோசிக்க என்ன இருக்குது. யாரும் என் பையனை நினச்சி கவலைப்பட வேணாம், அவன் தைரியமாக தான் இருக்கான். இப்படி நீங்கள் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறதுனால தான் அவன் இந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆகி உட்காந்துட்ருப்பான். இங்கே உட்காந்துட்டு இருந்தேன்னா என்னையே நீங்கள் அப்படி தான் மாற்றுவீங்க. நான் சரவணா நீ வரையாடா கடைக்கு, நம்ம போடாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பா நான் வரேன்ப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் மறந்துட்டு சரவணன் கேஷுவலாக வந்து கடைக்கு கிளம்புறதுக்காக போயிடுறாங்க. அப்போது கடைக்கு போய் கடையும் ஓப்பன் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. கல்லாலுமே கடையை திறந்து அடுத்த நிமிஷமே ஒரு சில கூட்டங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து கடையை வந்து பார்த்துட்டு மளிகை சாமான் இல்லாத போனவங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு திரும்பவும் வராங்க. என்ன பாண்டியன்னா காலையிலேருந்து கடையை திறக்கவே இல்லை, நானும் 2 டைம் வந்து போயிட்டேன், இது 3வது டைமாக வரேன். நீங்கள் கடை மூடுறதுனால கடைக்கு ஆளுங்க யாரோ வந்தவங்க எல்லாருமே அந்த கடைக்குள்ள போனாங்க, உங்கள் மச்சானோட கடைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, வீட்டில் கொஞ்சம் வேலை, அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்லி சமாளிக்கிறாரு. ஆமாம் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க, அந்த கடைக்கு போனாங்களா அப்படின்னு. ஆமாம் தம்பி, உங்கள் அப்பா கடையை திறக்காததுனால நிறைய கஸ்டமர் காலையிலேருந்து வந்து அந்த கடைக்கு போனாங்க. கடை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வேணுன்ற பொருளை வாங்க அந்த கடைக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை தம்பி, அதுவும் உங்களோட கடை தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே இங்கே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க பாண்டியனும் சரணும். என்ன சொல்கிறீங்க நீங்கள், அதுவும் எங்கள் கடையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அதுவும் பாண்டியனோட அண்ணனுடைய இன்னொரு பிரான்ச் தானே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இங்கே அதிர்ச்சி ஆகுறாங்க. யார் இப்படி உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு. அதான்ப்பா பழனி திறந்திருக்கல அந்த கடையும் இந்த கடையோட பிரான்ச் தான், அதுவும் உங்களோட கடை இன்னொரு கடை அப்படின்னு தானே அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தானே நீ இந்த கடை இல்லைன்னா என்ன, அதான் இன்னொரு கடை புது கடை இருக்கே அப்படின்னு எல்லாரும் பொருள் அங்கே வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் கடையில் இருக்கிற மாதிரி பொருள் அங்கேயும் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வாங்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கடையோட அந்த நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிற இன்னொரு கடையில் ₹1 ₹2 இன்னும் கம்மி விலைக்கு இல்லை விற்கிறாங்க, கிலோவுக்கு அரை கிலோவுக்கு. அதனால தான் எல்லாருமே அங்கே போய் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஷாக் ஆகிடுறாங்க. பாட்டியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. வீட்டில் தான் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாங்க, இங்கே அதுக்கு மேலேயே இருக்கே அப்படின்னு பாண்டியன் மனசு ஒடிச்சு போய் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அக்கா இந்தாங்க நீங்கள் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளையும் பில் போட்டு கொடுத்துட்றாங்க. அவங்களும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பக்கம் ஏற்கனவே அந்த பக்கம் நடந்துட்டு போயிட்டு இருந்தா அதாவது பழனியோட கடையில் வாங்கின அந்த அண்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் அந்த பக்கமாக நடந்து போகிறாங்க. அப்போ நம்ம பாண்டியண்ணன் கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பழைய பாக்கி கொடுக்க வந்தீங்களா அப்படின்னு. இல்லைப்பா காலையிலேருந்து நீங்கள் கடையை திறக்கவே இல்லை, அதனால தான் நான் அந்த கடையில் பொருள் வாங்கிட்டு போனேன், ஏன் என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, சரி சரி, அதுவும் உங்களோட பிரான்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேயும் பொருள் வாங்கிட்டு போயிட்டப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இங்கே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க பாண்டியனும் சரணும். எல்லாருக்கிட்டையும் இதே தான் சொல்லி வச்சுருக்காங்க, இது 2 கடையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வர கஸ்டமர் எல்லாம் அந்த கடைக்கு வர வைக்கிறதுக்காக இப்படி அவன் ஒரு ஈனத்தனமான ஒரு வேலையை செஞ்சுருக்கான் அப்படின்னு பாண்டியனுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. சரிண்ணா நான் வரேன், அங்கேயே பொருளெல்லாம் வாங்கிட்டேன், நான் வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இனி அடுத்த டைம் இருந்து நான் பொருள் அங்கேயே வாங்கிக்கிறேன், ஏன்னா அதுக்கு கொஞ்சம் தூரம் இல்லை, அங்கேயே இருந்தால் கொஞ்சம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. அண்ணா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. டே பழனி, அதாவது டே சரவணா விட்றா அப்படின்னு பாண்டியன் வந்து சொல்கிறாரு. அப்பா என்னப்பா இது, மாமா அந்த கடையை ஓப்பன் பண்ணதே நம்மளுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்குது, இதில் இந்த கடையும் அந்த கடையும் ஒன்று தான் வேறு சொல்லி வச்சுருக்காங்க, இதனால் நம்ம கடைக்கு வர ஆளுங்கள்லாம் அந்த கடைக்கு போகிறாங்களே, எப்படிப்பா அந்த கடை ஓப்பன் பண்ணால் கூட எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்போது இப்படி ஆயிடுச்சே, இந்த கடைக்கு யாருமே வரவே மாட்டாங்களேப்பா, அதுவும் ஒரே கடை அப்படின்னா அதுவும் நம்ம கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புது கடையிலேயே வாங்க ஆரம்பிச்சிருவாங்களாப்பா. அது மட்டும் இல்லாமல் புது கடைன்றதுனால டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க, ₹1 ₹2 அப்படின்னா எல்லாரும் அங்கே தானப்பா வாங்குவாங்க, என்னப்பா இவ்வளோ டெக்னிக்கலாக இவ்வளோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சரவணன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது கேட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க பாண்டியன் வந்துட்டு.
பாத்தியாடா நம்ம நல்லவங்கன்னு நம்புற எல்லாருமே இப்படி நம்மளோட முதுகில் குத்துறாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது என்னமோ உண்மைதான். எதிரியை கூட நம்பிடலாம் போல இருக்கு. இந்த மாதிரி கூடவே இருந்து பழசங்காட்டி மோசம் பண்ணுறவங்கள நம்பவே கூடாதுப்பா. மாமா தான் முதல்ல அப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் நான் கட்டிட்டு வந்ததும் அப்படியே தான் இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி தான் நாட்டில் வேஷம் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க போல இருக்குப்பா. நம்மளை தவிர நாம் மட்டும்தான் பொய் சொல்லாமல் உண்மையாக நேர்மையாக இருக்கிறோம் போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. விடுடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா விடுறது, இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மயிலோட பிரச்சனையில் கோவமாக இருக்கிற சரவணன் இப்போ அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லனோட கடைக்கு போகிறாரு. பாண்டியன் இருந்துக்கிட்டு டே கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டே இருக்காரு. அமைதியாக போயிட்டே இருக்காரு. கடையை பார்த்துக்க கூட ஆள் இல்லாமல் சரவணன் பின்னாடியே பாண்டியன் வந்து ஓடுறாரு. உடனே இங்கே கதிருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு, டே கதிர் எங்கடா இருக்கா அப்படின்னு. அப்பா வீட்டில் தான்ப்பா. டே இங்கே கொஞ்சம் கடை வரைக்கும் கிளம்பி வாடா அப்படின்னு. என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு. டே எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன், அப்புறம் நீ முதல்ல இங்கே வாடா, இங்கே சரவணன் பிரச்சனை பண்ண போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே படபடப்பாக வந்து ஃபோனை கட் பண்ண உடனே கதிர் இருந்துக்கிட்டு ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு எந்திரிச்சு கிளம்புறாரு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அம்மா தெரியலம்மா, அப்பா ஃபோன் பண்ணி உடனே கடைக்கு வர சொல்கிறாரு. ஒருவேளை கடையில் ஆள் இல்லையே என்னமோ, நான் போய் பார்த்துக்கிறேன் ராஜி நீ பார்த்துக்கோ, ட்ராவல்ஸ்லேருந்து ஏதாச்சும் போன வந்தா நீ கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கடையான போய் பார்க்குறாரு. கடையில் யாருமே ஆள் இருக்கிறதில்ல, கடை ஓப்பனாகவே இருக்குது. உடனே வந்துட்டு இங்கே கடைக்கு அதாவது அந்த தெருவில் நடந்து வர்றவங்க எல்லாம், என்னப்பா கதிர் நீ கடையை திறந்து இங்கே ஜாலியாக உட்காந்துட்ருக்க, அங்கே உன் தம்பியும் அப்பாவும் போய் உன் மச்சான் கடையில் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாப்பா அங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்கிறாங்க. அது கதிர்கிட்ட அந்த ஆள் சொன்னதுக்கப்புறமா கதிருமே கடையை போட்டுறாரு. அங்கே போகலாம் அப்படின்றதுக்காக சரவணன் இங்கே நேராக போன உடனே யோ முதல்ல வெளியே வாய் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பழனியை பார்த்து. அப்போ பழனியுமே சுகன்யாவுமே இருந்துக்கிட்டு, என்ன எதுக்கு இப்போ இங்கே வந்து கத்திட்டுருக்க, நாங்கள் நல்லா வந்து கடை நடத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, எதுக்கு தேவையில்லாமல் அப்பாவும் பிள்ளையும் இப்போ கிளம்பி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. சுகன்யா இருந்துக்கிட்டே ஏய் வாயை மூடு கொஞ்சம் நேரம் அப்படின்னு இங்கே பழனி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. மச்சா மாப்பிள்ளை வாங்க, என்ன ஏன் இவ்வளோ கோபமாக பேசுறீங்க அப்படின்னு. யோ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காரியா நீ அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இங்கே பாரு சரவணா கொஞ்சம் மரியாதை பேச, அவர் என்னோட புருஷன் அப்படின்னு. இங்கே பாருங்கள் அவ்வளோதான் மரியாதை கொடுக்க முடியும், நீங்கள் பண்ணுற வேலைக்கெல்லாம் இன்னும் அதிகமாக மரியாதை கொடுப்பாங்களா, அது எப்படி, நான் நம்புகிற எல்லாருமே என்னை முதுகுலேயே குத்துறீங்க, உன்னை அப்பா அதாவது மாமாவை விட அப்பா மாதிரி தானே உன்னை பார்த்தோம், நாங்கள் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்காமல் சொன்னோம், முதல்ல கடை திறக்கிற விஷயத்தை எங்ககிட்ட சொல்லாமல் எங்களுக்கு எதிராகவே கடை ஆரம்பித்தேன், இப்போது இந்த கடையை எங்களோட கடை அப்படின்னு போய் சொல்லி வியாபாரத்தை நடத்திட்டு இருக்கியா, நீ எல்லாம் தொழிலில் முன்னேறுவியாவ உருப்பிடிவ அப்படின்னலாம் சொல்லிட்டு சரண் வந்து கோவப்பட்டு பேசுவோம். சுகன்யாவுக்கு பழனிக்கு அப்போ தான் புரியுது. பழனி உடனே சுகன்யாவை பார்க்குறாங்க. ஐயோ விஷயம் தெரிஞ்சிடுச்சா, யார் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வாயை தந்து ஏதாச்சும் பதில் பேசுங்க, இப்போ மட்டும் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கீங்க, நாங்கள் எதுவும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற மாதிரி தாம் தும்முன்னு குதிச்சிங்க, இப்போ அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர கோவத்தோட வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சரண் வந்துட்டு டே கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்பா என்னப்பா அமைதியாக இருக்கிறது, இது வரைக்கும் வந்து கேட்டாச்சு, இதுக்கப்புறம் என்னப்பா இப்படி நமக்கு தம்பிக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிட்டு இருக்காது. அப்போ தான் பழனியுமே இருந்துக்கிட்டு என்ன மச்சான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை மூடுடா, பண்ணுற துரோகத்தெல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே இல்லைன்னு சொன்னால் உண்மையாயிடுமா, அது எப்படிடா எனக்கு எதிராகவே கடை ஆரம்பிச்சு இதுவும் என்னோட கடைன்னு சொல்லி என் பேரை சொல்லி நீ பிழைக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கடையை ஆரம்பித்து நீ உன்னோடைய கடைக்கு கஸ்டமரை வர வைக்கிறீ, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்கவும் பழனிக்கு அப்படியே ஆடி போயிடுற மச்சான், உங்கள் வாயால் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மச்சான் அப்படின்னு. பின்ன எப்படிடா சொல்லுவாங்க, பின்ன அப்போ எதுக்குடா வாய்க்குசமாக இதுவும் என்னோட பிரான்ச் தான் என்னோட கடை தான் அப்படின்னு சொல்லி நீ எதுக்குடா லாபம் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நேராக வந்து பொய் சொல்லாமல் நேர்மையாக சம்பாதிக்கணும், இப்படி முதுகில் குத்துற மாதிரி ஈனத்தனமாக பொய் சொல்லி சம்பாதிக்கக்கூடாது, அந்த காசு என்றைக்குமே உடம்புல ஒட்டாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பாண்டியன் பேசிட்டாங்க. இதை கேட்ட உடனே பழனிக்கு பயங்கர அதிர்ச்சியில் இருக்குது. வீட்டில் தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்கே வந்தேன், இங்கேயும் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு பழனிக்கிட்ட வந்து பாண்டியன் வந்து கோவமாக பேசுகிறாரு. என்ன மச்சான் அப்படியெல்லாம் உங்கள் வாயெல்லாம் பேசாதீங்க, வீட்டில் என்ன மச்சான் பிரச்சனை அப்படின்னு. டே அதை பற்றி உனக்கு என்னடா கவலை, இங்கே பாரு இந்த மாதிரி இன்னொரு தடவை போய் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு என் கடையில் இருக்கிற கஸ்டமர் எல்லாத்தையும் இந்த கடைக்கு வர வைக்கணும்னு நினச்சேன், நான் சொன்ன மாதிரி நீ நல்லாவே இருக்க மாட்டேடா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, எங்கள் வியாபாரத்துக்கு எடுக்காதீங்க, நாங்களே இப்போ தான் முதல் தடவை தொழில் ஆரம்பிச்சுக்கிறோம், அது பிடிக்காம இப்படி வந்து நாங்களாம் பொய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களாம் ஏன் ஒரு கற்பனை உருவாக்கிட்டு இங்கே வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சுகன்யா பேசுகிறாங்க. பழனிக்கு என்ன விஷயம் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் வந்துட்டு இங்கே வந்து
இவங்க தான் இப்படி கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சுகன்யா வந்து மனசுக்குள்ளே விஷயத்த வச்சுக்கிட்டு, அப்போது கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருக்க போறியா அப்படின்னு. ஏங்க இன்னும் என்னங்க அமைதியாக இருந்துக்கிட்டு, நம்ம கடை ஆரம்பிச்சது பிடிக்காம பொறாமையில் இப்படி வந்து நம்ம கடை பேர் கெடுக்கணுன்றதுக்காக இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் என்னன்னு கேட்க மாட்டீங்க, என்ன போய் வாய அடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது தான் கதிர் கடையை மூடிட்டு அங்கேருந்து வராரு. அப்பா அண்ணா என்னென்ன பிரச்சனை, கடைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி வர சொல்லிட்டு என்னை அதுக்கு தான் வர சொல்லியிருக்கீங்க வியாபாரம் பண்ண அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இங்கே வந்து என்னப்பா சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. டேய் நாங்களாம் ஒன்றும் சண்டை போடலாம், வேணும்னே பண்ணால் சண்டைக்கு போக தாண்டா செய்வோம் அப்படின்னலாம் வந்து பாண்டியன் சொல்கிறாரு. அண்ணா என்னண்ணே ஏன் அப்பா இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு. டேய் இவர் என்ன வேலை பண்ணியிருக்காருன்னு தெரியுமா, இந்தோ இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு இந்த பிரான்ச்சும் நம்மளோட பிரான்ச்சாண்டா, அப்படி வர கஸ்டமரை எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த ஆள் லாபம் பார்த்துட்டு இருக்காருடா, நம்ம கடைக்கு வர கஸ்டமரை இந்த கடைக்கு வர வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொன்ன உடனே கதிருக்கு ஆடி பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாரு. கதிர் வந்துட்டு மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா மாப்பிள்ள, சொன்னால் நம்ப மாட்டேன்றாரு மச்சானும் சரவணனும். நீயாச்சும் சொல்லுடா நான் அப்படி பண்ணுறவனாடா அப்படின்னு பழனி பயங்கரமாக வருத்தப்பட்டு அழுகிறாங்க. யோ போதும் நிறுத்தியா உன்னோட நீலி கண்ணீர் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. கதிர் இருந்துக்கிட்டு இப்பா அண்ணா உங்களுக்கு இது யார் சொன்னா, எதுக்கு நீங்கள் இப்படிலாம் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் மாமா பண்ணுறவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது தாண்டே நானும் மாப்பிள்ளை இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன், அதில் நம்பவே மாட்டேன்றாங்க அப்படின்னு. யோ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, டே கடைக்கு இன்னைக்கு கடை திறந்து வச்ச உடனே அம்புட்டு பேரும் கடைக்கு வந்து பொருள் வாங்கிட்டு இதை பற்றி தாண்டா பேசிட்டு போகிறாங்க. அதுவும் ஒருத்தர் 2 பேர் சொன்னால் பரவாயில்ல, வர மொத்த பேருமே அதை தாண்டா சொல்லிட்டு இருக்காங்க. நாம் பாதி நாள் கடையை திறக்கல அப்படின்னு உடனே அந்த கடையில் இருக்கிற கஸ்டமர் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து எல்லாரும் பொருள் வாங்கிட்டு இதுவும் அதுவும் ஒரே கடை தான், இனி எங்கள் கடைக்கு பொருள் வாங்குவாங்க, அந்த கடைக்கு இனி நாங்கள் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி ₹1 ₹2 அந்த கடையை விட இந்த கடை புதுசாக ஓப்பன் பண்ணதுனால லாபம் உங்களுக்கு கம்மி விலைக்கு பொருள் விற்கிறோம் அப்படின்னலாம் போய் சொல்லி ஏமாற்றிட்டு பொருளை விற்றுட்டு இருக்காங்கடா இவங்க நம்ம பேரை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட கடையோட நேர்மை என்னடா ஆகுறது, நம்ம நேர்மையாக தரமாக பொருளை விற்றுட்ருக்கோம், அதை விட இது கம்மி அப்படின்னு தரமான பொருள் அப்படின்னு நம்ம கடை பேரை சொல்லி இவங்க பொருள் விற்கிறாங்களே, இதெல்லாம் நியாயமாடா, இவ்வளோ நாளாக நம்ம அப்பா கத்தி காப்பாற்றிக்கிட்டு வந்த அந்த கடையோட நல்ல பேர் எல்லாத்தையும் இப்படி கெடுத்துட்டு வந்து நிற்கிறாங்களே ஒரே நிமிஷத்தில், இவங்களுக்கு எவ்வளோடா ஆணவம் இருக்கும் திமிரு இருக்கும் அப்படின்னலாம் வந்து கோவத்தோடு வந்து சரவணன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. மாமா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, டே சரவணா நான் அப்படியெல்லாம் பண்ணுறவன் கிடையாதுடா அப்படின்னு. நீங்கள் பண்ணாமல் எப்படி மாமா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு கதிரும் ஒரு வார்த்தை கேட்டுறாரு. இதை கேட்ட உடனே பழனி நீயும் என்னை நம்பலையாடா அப்படின்னு. டேய் உன்னை யாருமே நம்ப மாட்டாங்கடா, என் பையன்களை என்னை யாருமே நம்ப மாட்டாங்க, இதோ எங்கள் கடைக்கு வந்து போகிறாங்களே கஸ்டமர் அவங்க அத்தனை பேருக்கும் உன்னுடைய பந்தாவஸ்து என்ன அப்படின்னு தெரிஞ்சால் யாருமே இந்த கடைக்கு வரமாட்டாங்கடா அப்படின்னலாம் வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாரு. மச்சா அவங்க வாயால் அப்படி திரும்ப திரும்ப சொல்லாதீங்க மச்சா அப்படின்னு. போதும் நிறுத்துங்க, என்ன ஓவராக பேசிகிட்டு இருந்தீங்க. ஆமாம் சொன்னேன், இப்போ என்ன இதுக்கு, ஆமாம் அந்த கடையில் உள்ள நாளாக வேலை செஞ்சுட்டு இருந்து மாடு மாதிரி இவரை துரத்தி விட்டீங்களா, அவருக்கு என்னதை நல்லதை பண்ணீங்க நீங்கள், அதுதான் உங்களுடைய பேரை சொல்லி இவரோட பிரான்ச்சை நான் பெருசாகிறதுக்காக இப்படிலாம் சொன்னேன், என்ன இப்போ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அம்புட்டு கோவம் வந்துடுது நம்ம சரணனுக்கு, பாண்டியனுக்கு, கதிரிக்கு எல்லாருக்குமே. உடனே பாண்டியனுக்கு கோவம் வந்து ஏம்மா நீ அப்படிலாம் பண்ண அப்படின்னு. ஆமாம் நான் தான் பண்ணேன், என் புருஷனை ஒரு வேலைக்காரனை விட கேவலமாக அந்த கடையில் நடத்திட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், எங்களாலே முன்னேற முடியும்னு காட்டணும்ல, அதுக்காக தான் அப்படியே உங்கள் கடையை இதுக்கு மேலே வளர்ந்தா என்ன வளரனா எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொன்ன உடனே அப்படி பாண்டியனுக்கு அவ்வளோ கோவம் வந்து சுகன்யாவை அடிக்க கை வாங்கிடுறாங்க. உடனே பல இருந்துக்கிட்டு மாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என் அப்பாவுடைய கையை பிடிப்பா அப்படின்னு சரணன் ஒரு பக்கம் கோவத்தோட சண்டை போட, அப்போ சுகன்யா இருந்துக்கிட்டு கையை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பாவே எதிர்த்து பேசுகிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாக வேறு லெவலில் பயங்கரமாக வந்து போயிடுது. ஸோ எல்லாருமே ரொம்ப வந்து கோவத்தோட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.